நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு பாலம் மற்றும் மக்கள் ஊடக மையம் இணைந்து கோயம்புத்தூர் யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தின. கோயம்புத்தூர் யுனைடெட் கலை அறிவியல் கல்லூரியில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் மக்கள் ஊடக மையம் சார்பில் சூழல் காப்போம் எனும் தலைப்பில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள், இயற்கை வல்லுநர்கள், சுற்றுச்சூழல் மற்றும் நீர் பாதுகாப்பாளர்கள் மாணவர்களிடம் உரையாற்றினர். நெகிழி மறுசுழற்சி, கௌசிகா நதி பாதுகாப்பு மற்றும் தனிமனித மாற்றத்தின் தாக்கம் குறித்து இந்நிகழ்வில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த தாய் தமிழ் அகாடமி நிறுவனர் பால்ராஜ் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்திற்கும் மக்கள் ஊடக மையத்திற்கும் நன்றி தெரிவித்தார். யாரு அந்த நிலத்தை ஓன் பண்றாங்களோ அவங்க தான் நிலம், நீர், காற்று, அந்த இடத்தோட சுகாதாரத்துக்கு யார் பொறுப்புனா 100% அவங்க பொறுப்பு. பட் ஆனா தண்ணிங்கிறது நான் இடத்த கரெக்டா வச்சிருக்கிறேன், பக்கத்துல இருக்கிற இடத்துல இருந்து போயிட்டு சுத்தி எல்லாத்தையும் தான் பாதிக்குது இல்லையா? காற்றுங்கிறது அப்படியே காற்று ஓடிட்டு தான் இருக்கு, காற்று நிக்கிறது இல்ல, எல்லாரும் கலந்துதானே வச்சிருக்கோம். அப்போ தனிப்பட்ட ஒருத்தவங்க மட்டுமே பொறுப்பேற்றுக்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் முடியாது. எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் சுற்றுச்சூழலை காக்க முடியும். ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு வசிக்கக்கூடிய இடத்து தனிப்பட்ட முறையில நமக்கு பொறுப்பு இருக்கு, கூட்டாவும் பொறுப்பு இருக்குது. இந்த ஊரையும் இந்த சம்திங் நீங்க குடியிருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி எல்லாமே எல்லாரும் சேர்ந்துதான் அந்த ஊரோட சூழலை நம்ம பாதுகாக்கணும். சோ ஒரு செடியை நம்ம ஒரு மரத்தை, ஒரு விதையை நம்ம போடுறோம், அந்த விதை முளைச்சு அது துளிர் விட்டு அது வளரும் போது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குமா? சோ அந்த ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஒரு பசுமையான ஒரு விஷயம் நம்மளை சுத்தி நடக்கும் போது நம்ம மனம் எவ்வளவு மகிழ்விக்கிறது. நம்மளால ஒரு உயிர் துளிக்கு தண்ணி ஊத்துறோம், நம்மளால இந்த பூ வாடாம இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? சோ இந்த மாதிரிதான் பூமியும் நம்மள நினைக்குது. இந்த உயிரினத்தை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இயற்கை சூழலும் பாத்தீங்கன்னா சிறப்பா அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா செய்ய விடாம தடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். எப்படி நாம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பழகி இதையெல்லாம் சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கோமோ, நாம தான் என்ன பண்றோம், தெரியாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள். கோயம்புத்தூர்ல கடல் இருக்கா? ஆனா கோயம்புத்தூர்ல வசிக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய தவறுகளால கடல் வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுது. இங்க துப்புரவு தொழிலாளர்களை ஒவ்வொரு மாசமும் போய் அவங்களையெல்லாம் பார்த்து அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு எடுத்துட்டு போய் அந்த அவங்களுடைய தேவைகளை கமிஷனர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துற வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ண மாட்டேன், பிளாஸ்டிக் பைகளை வாங்க மாட்டேன். ஒரு சில பைகளை கையிலே வச்சிருப்பேன், எங்க போனாலும் எடுத்துட்டு போயிட்டு அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய மரங்கள் நம்ம சின்னவடம்பட்டியே நிறைய பனை மரங்கள் எல்லாம் நட்டிருக்கோம், அது நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா நீங்கெல்லாம் இந்த சமுதாயத்துல நிறைய நாட்கள் ஆரோக்கியமா வாழ்றதுதான் உண்மையான சொத்து. நாங்க உங்களுக்கு கொடுக்க போற சொத்தும் அதுதான். அதுக்காக தான் நாங்க எல்லாருமே இந்த மாதிரி சமூக பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இன்னையில இருந்து எதுக்காகவும் பிளாஸ்டிக் பைகளை யூஸ் பண்ண மாட்டோம், பிளாஸ்டிக் பாட்டில்களை யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய மரங்களை நடுவோம் அப்படின்னு நமக்கு நாமே தான் உறுதிமொழி எடுத்து ஒரு தனி மனிதனுடைய அந்த மாற்றம் சமுதாய மாற்றமாக மாறும். ஏன்னா இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும், அதற்கான பணம் கிடைக்கும். இன்னைக்கு சாதாரணமா உணவு விநியோகம், வீடுகளுக்கு உணவு விநியோகம் பண்ணா, இல்ல ஒரு செல்போன் கடையில வேலைக்கு போனா, ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சா, இல்ல ஒரு துணி கடையில வேலை செஞ்சா, இந்த மாதிரி ஒரு சின்ன கடை ஒண்ணு ஆரம்பிச்சா மாசம் ஒரு 20,000 30,000 சாதாரண ஒரு மனிதனால சம்பாதிச்சு. அது மாதிரி ஒரு குடும்பத்துல 3 பேர் வேலைக்கு போறாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கான தேவையை 50,000 வரைக்கும் ஒரு நகரத்திலேயோ ஒரு கிராமத்திலேயோ இருந்தா தாராளமா அது போதுமானதா இருக்கு. ஆனா அதே நேரத்துல இது கிராஃப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி எப்படி குடிச்சுட்டு இருக்கோம், பைப்ல குடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு பைப்ல கிடைக்கிற தண்ணி சுத்தமா இல்லை. அப்போ ஃபில்டர், வீட்டுல இருக்கிறவங்க பெரும்பாலான வீடுகள்ல நமக்கு தெரியும் ஃபில்டர் மாட்டிருக்கு, தண்ணிக்கான குடிநீர் ஃபில்டர் மாட்டி சுத்தமான தண்ணியா வரணும், சுத்தமான தண்ணியை பயன்படுத்தணும், நோய் பாதிப்பு இல்லாம இருக்கணும். அப்போ அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கிற அளவுக்கு நாங்கள் இப்போ வெளியே எங்க போனாலும் நமக்கு தண்ணி பாட்டில்ல வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு நிலைமை.
இனி வரும் காலங்கள்ல பாட்டிலையும் தண்ணி கிடைக்கணும்னா அதுக்கு தண்ணி எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து வரணும். இப்போ சோலார் எனர்ஜி வந்துருச்சு. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நார்மல் இந்த கோல் பேஸ் பண்ணி கொடுக்குற இபி லைன்ஸ் அதை விட சோலார் யூஸ் பண்ண சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இபி யூஸ் பண்றாங்கன்னா நம்ம இப்போ ஜென்ரலா கோல்ஸ் நிலக்கரி யூஸ் பண்றோம். அதுல இருந்து நிறைய கனிமங்களை நம்ம வெட்டி அடிப்படை இருக்கு, இயற்கை வளம் பாதிக்குது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் எரிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால பொல்யூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, சோலார் எனர்ஜி, விண்ட் மில் எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜி பேஸ் பண்ணி நம்ம இப்போ யூஸ் பண்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் பேஸ் நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வர முடியும். காலநிலை மாற்றம் ஏன் வருது? எதனால? நம்மளே தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்தை பாத்தீங்கன்னா வீடு டைல்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சாணி போட்டு மொழுகி நல்லா அழகா வெளியில கட்டில போட்டு மரத்துக்கீழே தூங்குவாங்க. நல்லா அருமையா நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க. ஆனா இப்ப காலையில எழுந்த உடனே உடம்பு இருக்கிறது ஏன் ஏசி, ஃபேன், ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி, இதெல்லாம் தான் மாத்திட்டு இருக்கோம். நம்ம தான் மாத்திட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, காடுகளை அழிக்க விடக்கூடாது. இப்ப வெப்பநிலையினால காட்டுல இருக்கிற மரங்கள்லாம் வந்து தீப்பிடிச்சு அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அது விடக்கூடாது. அடுத்து மரங்களை வெட்ட விடக்கூடாது.